தேசிய மக்கள் சக்தியினர் புள்ளிகள் மாறாத புலிகள் என்பதான விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழன் பத்திரிகை முதற் பக்கத்தில் அதனை தந்திருக்கிறது. அறகலைய காலத்தில் பாராளுமன்றத்தை எரிக்க வேண்டும் என்று கூறியவர்கள் இப்போது வெட்கமின்றி பாராளுமன்றத்தின் கௌரவத்தையும் சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்போது இவர்கள் டைகோட் அணிந்து வந்திருந்தாலும் புள்ளிகள் மாறாத புலிகளை என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ இதனை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அறகலைய காலத்தில் பாராளுமன்றத்தை முடிக்க வேண்டும், போராட்டக்காரர்கள் வர வேண்டும் என்று கூறினார்கள். இப்போது டைகோட் அணிந்து வந்து பாராளுமன்றத்தின் சட்டம் தொடர்பில் கதைக்கிறார்கள். வெட்கம் இல்லையா? எரிக்க வேண்டும் என்று கூறியவர்கள் இப்போது பாராளுமன்றத்தின் கௌரவத்தை காக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இவர்கள் இறந்து பிறந்தவர்கள் போன்று கதைக்கிறார்கள். அதனால் இவர்கள் டைகோட் அணிந்த புள்ளிகள் மாறாத புலிகள். எவ்வாறாயினும் நேபாளம் ஆகாமல் நாட்டை காக்க வேண்டிய வேலை திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. ஜேவிபியினர் சத்தம் போடுவதை கண்டுகொள்ளப் போவதில்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்தியினருக்கு வீதி இறங்கி போக முடியாதவாறான நிலைமை உருவாகும் என்ற கருத்து அவரால் சபையில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணலாம்.